ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கலாம் இந்த கட்சி சேர்த்தது நோக்கம் பணத்திற்காக என்று. ஆளை சேர்த்து விடுவார்கள், கட்சியில் கணக்கு காட்டி விடுவார்கள், காசை கைப்பற்றி இவர்கள் மட்டும் சொகுசு கார்களிலும் அரமனையிலும் வாழ்ந்திருக்கார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இன்று நான் வெளிப்படையாக கூறுகிறேன், நம்முடைய மாநில தலைவர் வீட்டின் நிலைமை அவரை கூட பழகியிருந்தால் மட்டும்தான் அவருடைய சூழ்நிலை அனைவருக்கும் தெரியும். இன்று அவருடைய வேலைகளை விட்டுவிட்டு எந்த கட்சியின் நிர்வாகிகளாக ஆகட்டும், உறுப்பினராக தொடர்ந்து களப்பணி காணலாம். ஆனால் நம்முடைய மாண்புமிகு தலைவர் மட்டும்தான் வீட்டை விட்டு வந்து 3 நாளாக இந்த மாநாடை நடத்தியே தீர்வன் என்று உறுதி கொடுத்து உண்ணாமலும் உறங்காமலும் இந்த வெட்ட வேலையில் அழையக்கூடிய தலைவர் நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கான். இதை வச்சா நீங்க சந்தோஷப்படணும். மற்ற சமூக தலைவர் வந்து நீங்க பார்க்க முடியுமா? வருவாங்க, வெடி வைப்பாங்க, நேரம் சைட்டா மேல தான் போட்டியிருந்த கட்சி துண்டை கூட தமது கட்சி உறுப்பினர் கைத்து வெறுக்கத்தாக இருந்தால் அதை எடுத்து அணிவிக்கக்கூடிய ஒரு மாண்பும் ஒரு மரியாதையும் ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையும் கொண்டவர் தான் நமது தலைவர். இதை மட்டும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அவர் வந்து நினைச்சிருந்தா எந்த வழிகளா போயிருக்கலாம், எப்படி வேணா போயிருக்கலாம். அவர் கொடுக்கிற திறமையும் அவர்களுடைய திறமைக்காக பல கட்சிகள் சென்று அவர் பயணித்திருக்கலாம். ஆனால் எந்த கட்சிக்கு சென்றாலும் நம்முடைய மக்களின் குறைகளும் கொள்கைகளும் அவருக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளும் எங்கே கிடைக்காது என்றுதான் நம்ம சமூக மக்களை கையை பிடித்துக் கொண்டு இன்று உங்களை நம்பியே இன்று கலந்தாடுகிறார். அவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிடக்கூடாது. அவரை இன்னும் மேல்மேலுமாக வரவழைத்தால்தான் நம்முடைய சமூகம் வளரும் என்றுதான் இந்த இடத்திலே நான் உறுதியளிக்கிறேன்.